மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனிதமடைய உறவினை வளர்ப்போம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனிதமடைய உறவினை வளர்ப்போம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். சமய மொழிகளாலே சண்டைகள் எதற்கு? படைப்பினிலே சிறந்தவராம் மனிதர்கள் நமக்கு. உயர்வு தாழ்வு நீக்கி உண்மை உறவினை வளர்ப்போம். விண்ணும் மண்ணும் இணைந்திட புது பாலம் அமைப்போம். வாழும் நாட்கள் கொஞ்சம் காலமே, மாற்றம் காண மனங்கள் மாறுவோம். இயேசு வேண்டும் என்ற புதிய சமூகமே நாம் ஒன்று சேர்ந்து உருவாக்குவோம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனிதமடைய உறவினை வளர்ப்போம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனிதமடைய உறவினை வளர்ப்போம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, இத்திருப்பலியில் பங்கு கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பலி முன்னுரை. நம் பங்கின் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா நவநாளின் 6ஆம் நாளில் பாவிகளான எங்களுக்காக பரிந்து பேசுபவளே என்னும் தலைப்பில் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் விண்ணிலிருந்து மரியா வழியாக இறங்கி வந்தது, மரியா வழியாக இறை மக்களை மண்ணிலிருந்து விண்ணிற்கு அழைத்து செல்வதற்கே என்கின்றனர் புனிதர்கள் லூயி மான்ஃபோர்ட் மற்றும் ஃபெர்னாட். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் ஆண்டவர் தம் மக்களுக்கு மோசே மூலமாக வெளிப்படுத்தியதைப் போன்று இயேசுவின் மாட்சி அன்னை மரியா வழியாக கானாவூர் திருமணத்தில் உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே ஆண்டவரின் கட்டளைகளை மக்களுக்கு கூறியவுடன் அவர்கள் எல்லோரும் ஒரே குரலாக ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்வோம் என்று பதிலுரைத்தனர். புதிய சீனாய் மலையான அன்னை மரியா நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு விடுக்கும் அழைப்பு அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதே. தியாகமே உருவான அன்னை மரியா எந்த கட்டத்திலும் தனது நலத்தை பொருட்படுத்தாது பிறர் நலம் உடையவராகவே வாழ்பவர். எனவே எச்சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்காக பரிந்து பேச, உதவி செய்ய, நம்மை அன்பு செய்ய, அரவணைக்க நமக்கு ஒரு தூய தாய் இருப்பதை நாம் உணர்ந்து அவரது பரிந்துரை வழியாக இத்திருப்பலியில் தூய வாழ்வு வாழ இறைவனை இறைஞ்சுவோம், இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய விழாவின் 6ஆம் நாள் நவநாளில் இருக்கிறோம். இன்றைய திருப்பலியை புனித செபாஸ்டியர் அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்கின்றன. அன்பியத்திற்காகவும் அன்பிய குடும்பங்களுக்காகவும் இறைவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக இந்த குடும்பங்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளை தலைமையேற்று வழிநடத்துபவர் அருட்தந்தை டி ஆண்ட்ரூ அவர்கள். அம்பத்தூர் புனித சூசியப்பர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
அருட்தந்தை அவர்களையும் இன்றைய நாளில் மறையுரையாற்றி நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறவர் அருட்தந்தை ஜோவான், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குனர். அனைத்து அமைப்புகளுக்கும் பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் அருட்தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய நல்ல உடல்நலத்திற்காகவும் இந்த திருப்பலியில் அன்னையின் வழியாக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் பாவிகளான எங்களுக்காக பரிந்து பேசுபவளே என்ற சிந்தனையில் சிந்திக்கவிருக்கிறோம். அருளிருந்த மரியே இந்த ஜெபத்தினுடைய 2ஆம் பகுதியில் இப்பொழுது அன்னை மரியாளிடத்தில் நம்முடைய வேண்டுதலை ஏறெடுக்கிறோம். காரணம், ஆண்டவருடைய வழியை அன்னை மரியாள் பின் சென்றவள். ஆண்டவர் பாவிகளை நேசித்தார். பாவிகளுக்காகவே நான் வந்தேன் என்று சொன்னார். மருத்துவன் நோயற்றவனுக்கல்ல நோயுற்றவருக்கு தேவை என்று நான் எடுத்த நிலைப்பாட்டை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். பாவிகளை மிகவும் நேசிக்கிற கடவுள் அன்னை மரியாளும் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுத் தருவதற்காக அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஆகவே எப்பொழுதும் பரிந்து பேசுகிற அன்னை மரியாளிடத்தில் நம்மையும் நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பெருந்தொற்றிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று நாம் அன்னையின் வழியாக ஆண்டெடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இணையதளத்தின் வழியாக திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும், திருப்பலிக்கு வர முடியாமல் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிற அனைவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னும் பலவிதமான மன வேதனைகளில், மன உளைச்சலில், துயரங்களில் இருந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்னையினுடைய பரிந்துரை அதிகமாக தேவைப்படுகிற. ஆகவே அன்னை முழுமையாக நாம் நம்புகிறோம். அன்னையை தவிர ஆண்டவரை அடைவதற்கு வேறு சிறந்த எளிய வழி இல்லை என்பதை நாம் நம்புகிறோம். ஆகவே அன்னையினுடைய பரிந்துரையில் பராமரிப்பில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் நன்றி திருப்பலியாக மரிய கிரிதரன் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், ஆண்டனி அமல்ராஜ் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், ராகுல் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், பிரின்ஸ் பெனட் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், ஜெயக்குமார் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், துரைராஜ் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள், லூகாஸ் ஜெசந்தா மேரி குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற லூதுசாமி, தெரேசா, ஆக்ரல் பிரதீப், ஆக்னல் ஜோசப் இவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். மிகவும் பிரியமான அன்பு சகோதரர்களே, அற்புதமான ஒரு தலைப்பு, பாவிகளாக எங்களுக்காக மன்றாடும். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்கிற போதெல்லாம் சில நேரங்களிலே நமக்கு மனப்பாடமாகிவிட்டது. கிளிப்பிள்ளை போல இந்த ஜபத்தை நாம் அடிக்கடி சொல்வது, திருப்பலியில் சகோதர சகோதரம் இறைவிடம் என் பாவங்களுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் இந்த ஜபத்தை அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் திருச்சபை மிக அழகாய் சொல்கிறது. இந்த திருச்சபையினுடைய முதல் பகுதி, பங்கேற்பதற்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்த, நாம் அனைவரும் மனிதர்கள், தவறக்கூடியவர்கள், கடவுள் இரக்கம் உள்ளவர், மன்னிப்பு அளிப்பவர். அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளதான் இந்த ஒரு பகுதியை ஏற்படுத்த இருக்கிறார். எனவே அற்புதமான இந்த தெய்வீக பலியிலே நாம் அனைவரும் தகுதி பெற கண்களை மூடி, சில பல நேரங்களில் நம்முடைய அன்றாட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நிறைய நேரங்களிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால், நம்முடைய சிந்தனைகளால் பிறரை காயப்படுத்தியிருக்கிறோம், நம்மை காயப்படுத்தியிருக்கிறோம், என் கடவுளை கூட காயப்படுத்தியிருக்கிறோம். மனம் வருந்துவோம். மத்தேயு நற்செய்தியில் அழகாய் பேதுரு சொல்வார், பெரிய மீன்பாட்டை பார்த்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும். புனிதனுடைய வாழ்வை எல்லாம் நாம் வாசிக்கிற போது அவர்கள் நம்மை போல மனிதர்களாக இருந்தவர்கள் தான். ஆனால் கடவுளுடைய பேரன்பையும் நிறை அருளையும் நிறை வாழ்வையும் அவர்கள் கண்டபோது கடவுள் முன்பாக தாங்கள் ஒன்றுமில்லை, பெரும் பாவிகள் என்பதை எத்தனையோ புனிதர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான தெய்வீக கொண்டாட்டம், உன்னதமான மேன்மையான இந்த திருப்பலி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தர இருக்கிற இந்த திருப்பலியானது வெறுமனே ஒரு வெற்று சடங்காக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒரு பலியாக,
இங்கிருந்து நாம் செல்கிற அனைவரும் அல்லது இங்கிருந்து நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் கூட இந்த இறை அருள் பெருக வேண்டும் என்றால் நிச்சயமாய் நாம் உள்ளார்ந்த விதத்திலே நாம் மனவருந்த வேண்டும். திருப்பாடல் ஆசி மிக அழகாய் சொல்லுவார். 51வது திருப்பாடல் ஆசி, நொறுங்குண்டு இதயத்தை இறைவா நீ ஒருபோதும் அவமதிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்கிற போது நொறுங்குண்ட உள்ளத்தோடு, நான் பாவி ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் விழுந்து விட்டேன் ஆண்டவரே, எனக்கு சக்தி தாங்க, என்னை மன்னியுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிற அற்புதமான ஒரு பலிதான் இந்த திருப்பலி. எனவே இதையெல்லாம் உள்வாங்கியவர்களாக உள்ளார்ந்த விதத்திலே ஆண்டவரிடம் நாம் உண்மையான மன்னிப்பை இறைஞ்சி கேட்போம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின்
இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோ. எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர் ஆகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் நாளும் மீட்படைய செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1 முதல் 7 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாகத் தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய மேகமே, தீனமுதே ஓவியமே, தூய வதனமே, அழகுருவே வெண்ணிலவே, தூய மேகமே, தீனமுதே ஓவியமே, தூய வதனமே, அறுசுவை விருந்தே, காயத்தின் மருந்தே, தெல்லிய நீரே, ஆரோக்கிய தாயே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, அழகுருவே வெண்ணிலவே, தூய மேகமே, தீனமுதே ஓவியமே, தூய வதனமே.
வலையிலே நாங்கள் சிக்கும் போது, சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது, பொல்லாதோர் வலையிலே நாங்கள் சிக்கும் போது, சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது, கூப்பிடாமலே காத்திடும் தாயே, சொல்லிடாமலே வந்திடும் உறவே, அழிவதில்லை உந்தன் பந்தமே, குறைவதில்லை உந்தன் பாசமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தீனமுதே ஓவியமே தூய வதனமே. தொலையாத இன்பமாய் என்னை பற்றி கொண்டாய், நிலையாமை இல்லை உன்னை பற்றி கொண்டாய். தொலையாத இன்பமாய் என்னை பற்றி கொண்டாய், நிலையாமை இல்லை உன்னை பற்றி கொண்டாய். மாய வாழ்விலே வாழும் மாந்தரை தூய வாழ்விற்கு ஈர்க்கும் தெய்வமே, அருளை அழகு எந்தன் சொந்தமே, மதிய மலர எந்தன் பந்தமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தீனமுதே ஓவியமே தூய வதனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தீனமுதே ஓவியமே தூய வதனமே. அறுசுவை விருந்தே காயத்தின் மருந்தே, தெல்லிய நீரே ஆரோக்கிய தாயே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தீனமுதே ஓவியமே தூய வதனமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 5 இறை திருவசனங்கள் 1-11 முடிய. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 5 இறை திருவசனங்கள் 1-11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் நிறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுள் ஒன்று சீமோனுடையது.
அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவுடைய கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்தவர்கள் அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகவும் அர்த்தமுள்ள ஒரு தலைப்பிலே நாம் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி ஆழமான கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பாவிகளான எங்களுக்காக பரிந்து பேசுபவரே. இதுல 2 தலைப்பு இருக்கு. பாவிகளாகிய எங்களுக்காக அப்படின்றது ஒரு தலைப்பு, பரிந்து பேசுபவளே என்பது இன்னொரு தலைப்பு. இந்த 2 தலைப்பில் எதை பற்றி நான் பேசுவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, திருப்பலி தொடங்கிய உடனே நான் நினைத்து கொண்டேன், கண்டிப்பாக பரிந்துரையை பற்றி தான் பேச வேண்டும் என்று. ஏனென்றால் தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் தொடக்க உரையிலே மிக அழகாக பாவிகளை குறித்த ஒரு சிந்தனையை அவர் கொடுத்திருக்கின்றார். ஆக இன்றைய திருப்பலியிலே இப்பொழுது பரிந்து பேசுபவரே என்கின்ற அந்த சிந்தனையை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு சில நண்பர்கள் நம்மை பார்த்து கேட்கலாம், ஏன் அன்னை மரியாளிடம் ஜெபிக்க வேண்டும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. அல்லது நிறைய பேர் நம்மை பார்த்து கேட்பார்கள், ஏன் அன்னை மரியாளிடம் ஜெபிக்க வேண்டும்? அவருக்கு அப்படி என்ன வல்லமை இருக்கிறது? அவர் சாதாரண ஒரு பெண் தானே, நம்மை போல ஒரு மனுஷிதானே, ஏன் புனிதர்களிடம் ஜெபிக்க வேண்டும்? நேரடியாக கடவுளிடமே நாம் ஜெபிக்கலாமே என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்கலாம். பல நேரங்களில் அவர்கள் வாதாடுவது உண்மை போல தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. பரிந்துரை என்பது கத்தோலிக்க சபையினுடைய அல்லது கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு மரபு அல்ல. ஏதோ கத்தோலிக்க திருச்சபை கொடுத்திருக்கு, அதனால மாதா கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிடையாது. பரிந்துரை என்பது இந்த விவிலியத்திலே காணக்கூடிய ஒரு மரபு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
தொடக்கம் முதல் கடைசி வரை நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தொடக்க நூல் 18வது அதிகாரம். ஆபிரகாம் சோதோம் கொமோரா நகர மக்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் அந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஆபிரகாம் ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரை, ஒருவேளை அந்த ஊரில் 50 நல்லவர்கள் இருந்தால் அந்த ஊரை அழிக்காமல் விடுவீரா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அழிக்க மாட்டேன். அவருக்கு கொஞ்சம் பயம், ஒருவேளை கம்மியாயிடுச்சுனாக்கா 45 பேர் அழிக்க மாட்டேன், 40 பேர் அழிக்க மாட்டேன், 30 பேர், 20 என்று குறைத்து கொண்டே வருகிறார். ஆக இந்த இடத்திலே சோதோம் கொமோரா நகர மக்களுக்காக பரிந்து பேசியது அந்த நகரத்து மக்கள் அல்ல, ஆபிரகாம் அந்த நகரத்து மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாமல் விடுகின்றார். காரணம் ஆபிரகாமுடைய பரிந்துரை. மோசேயினுடைய வாழ்க்கை வரலாற்றிற்கு வருவோம். எண்ணிக்கை நூல் 21வது அதிகாரம். மிக அழகான ஒரு நிகழ்வு, நம் எல்லோருக்குமே தெரிந்த நிகழ்வு. மக்கள் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுத்து பேசுகின்றார்கள். அங்கே கொள்ளிவாய் பாம்பினால் கடிக்கப்பட்டு இறந்து போகின்ற ஒரு சூழ்நிலையிலே மோசேவிடம் அவர்கள் கெஞ்சி கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை காப்பாற்றும்படியாக இறைவனிடத்தில் நீங்கள் கெஞ்சி மன்றாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே மோசே அந்த மக்களுக்காக, இஸ்ராயல் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், வெண்கலத்தால் ஆன ஒரு பாம்பினை செய்து வை. அந்த பாம்பு அவர்களுக்கு குணத்தை கொடுக்கவில்லை, சுகத்தை கொடுக்கவில்லை. மாறாக மோசேயினுடைய பரிந்துரையினால், ஆண்டவருடைய ஆற்றலினாலே அந்த புதுமைகள் அந்த இடத்திலே நடந்தது. மக்கள் யார் யாரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை கண்டார்களோ அவர்கள் நலமடைந்தார்கள். இதுதான் விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கின்ற உண்மையான நிகழ்வு. புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நூற்றுவ தலைவன் தன்னுடைய ஊழியனுக்காக பரிந்து பேசுகின்றார். பணியாட்களை அனுப்பி ஆண்டவர் இயேசுவை அழைத்து வரும்படியாக செய்கின்றார். ஆனால் அவர் பாதி வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் பல பணியாட்களை அனுப்பி, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பணியாள் ஊழியன் குணமடைவான் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த ஊழியனுக்காக பரிந்து பேசியது நூற்றுவ தலைவன். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம். லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாட்கள் ஆயிற்று என்று விவிலியம் சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது மார்த்தா அவரை எதிர்கொண்டு சந்திக்க செல்லுகின்றார். அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இப்பொழுது கூட நான் விசுவசிக்கின்றேன், உம்மால் எல்லாம் முடியும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு அங்கே தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசுகின்றார். அதனால் அவள் அங்கே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம். எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை, கானாவூர் கல்யாணம். திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது. அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தவர்கள் சார்பாக அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்றார். மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, என்ன செய்வது? இயேசு சொல்லுகின்றார், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்ன பொழுது கூட அன்னை மரியாள் சொல்லுகின்றார், அவர் சொல்வதை போல செய்யுங்கள். ஆக அந்த திருமண ஏற்பாடை செய்திருந்த நபர்களுக்காக பரிந்து பேசியது அன்னை மரியாள். விவிலியம் மிக அழகாக சொல்லுகின்றது, இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இது என்று சொல்லுகின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் தான் ஆண்டவர் இயேசுனுடைய முதல் அருள் அடையாளமே அரங்கேறியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக பரிந்துரை என்பது கத்தோலிக்க திரு அவையினுடைய கண்டுபிடிப்பு அல்ல, இது விவிலியத்திலே காணக்கூடிய ஒரு மரபு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கூட சிலர் சொல்லலாம், அன்னை மரியாள் நம்மை போல ஒரு சாதாரண பெண் தானே, ஒரு மனுஷி தானே, அவரிடம் ஏன் மீண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லலாம். பிரியமானவர்கள், இது தவறான வாதம். அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் வல்லமையுள்ள ஒரு தாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாடல் புத்தகம் அங்கே இருக்கிறது, விவிலியம் இங்கே இருக்கிறது. இந்த 2 புத்தகத்தில் எது முக்கியமான புத்தகம்? 2மே புத்தகங்கள் தான், 2மே அச்சடிக்கப்பட்டவை தான். ஆனால் எது நமக்கு புனிதமானது? எதை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம்.
இறைவார்த்தையை தாங்கி இருக்கின்ற இந்த புத்தகம் விவிலியம் தான் நமக்கு முக்கியம். அதை நாம் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அது இறைவனுடைய வார்த்தையை தாங்கியதாக இருக்கிறது. அதே போலதான் நாம் சாதாரண மனிதர்கள் தான், நாமும் அன்னை மரியாளும். இருந்தாலும் கூட அன்னை மரியாள் இறைவார்த்தையை மட்டுமல்ல, இறைவனையே தன்னுடைய கருவிலே, உடலிலே, உள்ளத்திலே சுமந்ததனால் வல்லமையுள்ள ஒரு தாயாக இருக்கிறாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் அவள் சாதாரண பெண்மணி அல்ல, இறைவனையே தாங்கிய ஒரு பெண்மணி. அது மட்டுமல்ல, முதல் நற்கருணை பேழை அவள்தான். ஆக அன்னை மரியாள் சக்தி வாய்ந்தவளாக இருக்கின்றார். அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே ஃபாதர், இறந்தாலும் கூட விண்ணகத்திலே முகமுகமாய் இறைவனை தரிசித்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதா என்பதுதான் உண்மை. கொலோம்பா என்கின்ற பெனடிக்டின் சபையை சார்ந்த ஒரு துறவி மிக அழகாக இப்படியாக சொல்லுகின்றார். Mary is so closely connected to all the mysteries of our salvation. At the time of Assumption, God crowned her not only with glory, also with power. அன்னை மரியாள் நம்முடைய மீட்பு பணியிலே எப்படிப்பட்ட ஒரு இணக்கமான ஒரு பிணைப்பை கொண்டிருந்தாள் என்றால், அவள் விண்ணேற்றம் அடைந்த பொழுது, விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, கடவுள் அவருக்கு மகிமையை மட்டும் மகுடமாக சூட்டவில்லை, மாறாக வல்லமையையும் மகுடமாக சூட்டினார் என்று அந்த புனிதர் சொல்லுகின்றார். ஆக அவர் இங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நமக்காக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையிலே 2 முக்கியமான ஜபங்கள் இருக்கிறது. உண்மையிலுமே உங்களுடைய பங்கு தந்தை பாராட்ட வேண்டும். 2 முக்கியமான ஜபங்கள் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 2 முக்கியமான ஜபங்கள் நம்ம கத்தோலிக்க திரு அவையில் 2 முக்கியமான ஜபங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே இல்லை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஜபம் எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடியது. அடுத்ததாக அருள் நிறைந்த மரியே என்கின்ற ஜபம். இந்த 2மே சிலர் சொல்வது போல கத்தோலிக்க திரு அவனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இவை 2மே முழுக்க முழுக்க விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜபங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க நம்ம சொல்ற வார்த்தையா? இல்ல, இங்க இருக்கு, விவிலியத்துல இருக்கு. ஆண்டவர் மூடனே நாம சொல்ற வார்த்தையா? கிடையாது. நம்ம கட்டுக்கதை சொல்றோமா? கிடையாது. இதுல இருக்கு. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, இதுல தான் இருக்கு. ஆக அருள் நிறைந்த மரியே அந்த ஜெபத்தினுடைய முதல் பகுதி முழுக்க முழுக்க விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 2வது பகுதி இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அழகான இந்த பகுதி, பாவிகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுபவர் என்பது நம்முடைய தாழ்நிலையை குறித்து காட்டுகின்றது. உலகத்தின் பார்வையில் உயர்ந்தவர்கள் யார்? பணபலம் படைத்தவர்கள், அல்லது பட்டம் பதவி உடையவர்கள், அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சி செலுத்துபவர்கள், ஆதிக்க சக்திகள், அல்லது உடல் பலம் உடையவர்கள், திறமைசாலிகள். இவர்கள்தான் உலகத்தின் பார்வையிலே உயர்ந்தவர்கள். ஆனால் பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? யார் ஒருவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பாவி என்று தன்னை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் கடவுளுடைய பார்வையிலே மிக உயர்ந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தின் பார்வையிலே உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா? நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அன்னை மரியாளை போல நாம் நம்முடைய உண்மையான நிலையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை தொடர்ந்து நாடி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்திருப்போம். அன்னை மரியாள் நம் அனைவருக்காக பரிந்துரைக்கிறவளாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் அழகாய் அந்த கல்வாரி மலையிலே கூட நம்மை அப்படியே விட்டு விடாமல் இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார். அந்த தாயினுடைய விழாவை நாம் கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நாட்களிலே
அது நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலியாக இருக்கிற ஆரோக்கிய அன்னையின் வழியாக நம்முடைய குடும்ப நலன்களுக்காக, நம்முடைய நாட்டினுடைய தேவைகளுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பல்விதமான நெருக்கடிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்க அனைவருக்காக, நம்முடைய பங்கு சமூகத்திற்காக, நம்முடைய அனைத்து தேவைகளுக்காக நாம் உருக்கமுடன் நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை அன்னையின் வழியாக ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். கரம் பிடித்து வழிநடத்தும் தந்தையே இறைவா, தாய் திருஆவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், திருநிலையினர் ஆகியோர் எத்தகைய சோதனை வந்தாலும் உம் திருமகன் இயேசுவின் பின்னால் சென்று இறுதி வரை உறுதியாக பயணிக்கும் வருமருள வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளித்து வாழ்வளிக்கும் இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகையே அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அச்சம், மனச்சோர்வு, விரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுதலை தந்து நலம் அருள வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்று எமக்கு இத்திருப்பலி வழியாக இறை ஆசிரை தந்த அருட்தந்தையர்களை நீர் பெயர் சொல்லி அழைத்தது போல அவர்களின் பணி வாழ்விலும் உடனிருந்து அவர்களை என்றென்றும் பாதுகாத்து பராமரித்த வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறிய அன்பு இறைவா, இன்றைய உலகில் பாவம் என்பதை அறியாது, பாவிகள் என்பதை உணராது, தவறுகளும் குற்றங்களும் மலிந்து காண கிடக்கின்றன. உம் மக்களாகிய நாங்கள் இதனை அறிந்து ஞானத்தோடு வாழவும், அன்னையை போன்று இறைவார்த்தைகளை சிந்தித்து இறை திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வரம் வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே எம் இறைவா, உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளின்றி துன்புறும் மக்களுக்கு நாங்கள் இயன்ற உதவிகள் செய்து அன்னை மரியாளை போன்று கைமாறு கருதாத பிறர் அன்பு பணிகளால் உலகிற்கு ஒளியாக திகழ்ந்திட வரமருள வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடு. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய எண்ணற்ற தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அம்மா என்ற அந்த அபய குரலை எழுப்புகிற அனைவரையும், தன்னை தேடி வருகிற, நாடி வருகிற எல்லோரையும், இனம், மதம், மொழி, சாதி என்ற வேறுபாடு இல்லாமல் நம் தெய்வத்தாய் அனைவருடைய தாயாக இருந்து கொண்டு எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை, அருள் வரங்களை அவளை நோக்கி கூக்குரல் எழுப்புகிற எல்லோருக்கும் அமுத சுரபியாக வாரி இழைத்து கொண்டிருக்கிற உன்னத தாயை நோக்கி ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாட்களிலே தெரியும், இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் கூட எத்தனை பேர் அகதிகளாக தேவையில் உழல்வோர் எண்ணற்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அத்தனை பேருக்கும் அன்னையே அபயமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடும். இந்த நாட்களில் அநேகர் பலவிதமான உடல் உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு இந்த மரண பயத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஏராளமானவர்களை நாம் நினைவில் கொண்டு வருவோம். குறிப்பாக மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள்,
பலவிதமான உடல் உள்ள நலக்குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரையும் இந்த அன்னையினுடைய பாதத்திலே கொண்டு வருவோம். அன்னை தேவத்தாய் ஆரோக்கியம் தருகிற ஆரோக்கிய அன்னை அத்துணை பேரையும் தொட்டு சுகமாக்க வேண்டும். அவர்களுக்காக நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் பரிந்து பேசி நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் மன உறுதியும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்றும் என்றார். சிறப்பாக நம்முடைய பங்கு சமூகத்திற்காக செபிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடி இதோ இந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவினால் அப்படியான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய செபங்கள் நம்ம அன்னையினுடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் அவர் தம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட உருக்கமாய் நின்றாடும். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்தி காத்து கொண்டிருப்பவரே, ஏதோ உமது தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்து அந்த தாயினுடைய வழியாக எத்தனையோ விதமான அருள் வரங்களை ஆசீர்வாதங்களை மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை எல்லாம் செவிமெடுத்து அவற்றை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீரே. இதோ இந்த நாளிலே நம்முடைய பங்கின் தாயாக இருந்து கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்க இந்த பகுதியினுடைய தாயாக இருக்கிற தேவ தாயின் வழியாக நாங்கள் ஏறெடுத்த என்னுடைய எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ள கிடங்களில் புதைந்து கிடக்கிற எல்லா தேவைகளையும் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே, என் வாழ்வை பலியாக உன் பாதம் வருகின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி உன் பணி செய்ய அருள்தாரும். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே. பாடும் மறுவீரே, ஊஞ்சலாடி வரும் மலர் எடுத்து தாலாட்டு பாடும் மறுவீரே, ஊஞ்சலாடி வரும் மலர் எடுத்து மனதை கொடுத்து உன் பாதம் மனம் வீசு படுகின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி உன் பணி செய்ய அருள்தாரும். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே. அன்புக்குரியவர்கள், நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த அற்புதமான தெய்வீக பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகளுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தின் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களின் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிரார்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுடைய குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகமெல்லாம் பரவிருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். இந்த நாளை சிறப்பிக்கிற செபாஸ்டியர் அன்பிய குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். அன்பியத்தை ஒற்றுமையிலும் சமாதானத்தில் வளர்த்தரலும். இந்த பெருந்தொற்று சூழ்ந்திருக்கிற வேலையிலும் ஆண்டவர் விசுவாசத்தை கட்டி காத்துக்கொள்ள அருள் தாரும். வந்திருக்கிற அருள் தந்தையர்களும் அவருடைய பணிவாழ்வையும் தொடர்ந்து ஆஸ்வதித்து வழிநடத்தி எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவர்களுடைய பயணங்களையும் அவர்கள் செய்கிற நற்செய்தி பணிகளையும் அவருடைய பங்கு பணிகளையும் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரை தொடர்ந்து இந்த மறை மாவட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அருள் ஜோ ஆண்ட்ரூ அவர் எடுக்கிற முடிவுகள் இவை அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும்படியாக அமைவதாக. தொடர்ந்து ஆண்டவரே நீரே நல்ல ஞானத்தோடு இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பங்கு தலங்களிலும் சந்திக்கவும் நற்செய்தி பணி ஆற்றவும் கொடுத்திருக்கிற பணிகளை சிறப்பாக செயல்படுத்தவும் அவருக்கு அருள் தாரும். ஆண்டவரே இன்னும் அருள் தந்திரர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் அனைத்து பொதுநிலையினருக்காகவும் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குழப்பமான இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நீரே எங்களுக்கு தெளிவுபடுத்தி அருளும். ஆவியானவரே எங்களை தெளிவுபடுத்தி அருளும். ஞானத்தால் நிரப்பி அருளும். எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை தொடர்ந்து உபகாரிகளையும் உடன் உழைப்பாளர்களும் நல்ல உள்ளங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இன்னும் ஆண்டவர் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற இந்த பெருந்தொற்றின் காரணமாக பொருளாதார சூழலில் சிக்கி தவிக்கிற இன்னும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஆஸ்வதித்தரலும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இடம் கிடைக்காமல் இன்னும் தவித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவர் வழிகாட்டி அருளும். இன்னும் பலவிதமான துயரங்கள் சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நித்தியச்சரலும். அன்னையினுடைய மேலான பரிந்துரையில் எங்களை வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயன புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் தாமே சொல்லன்னா பெருமுறிச்சோடு நமக்காக என்னாலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் இயேசு கூட அவரை நோக்கி ஜெபிக்க, தந்தையோடு கூட நாம் நெருங்கிய உறவு கொண்டு வாழ, அந்த ஜெப உறவிலே என்று நிலைத்திருக்க அற்புதமான ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய அதே வாஞ்சையோடு கரங்களை விரித்தவர்களாக கண்களை மூடிக்கொண்டு அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கலாம். இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நிறுத்தி நிதானமாக ஜெபிப்போம். விண்ணுலகிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்திய போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எங்களுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, இதோ உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே, உமது பாதத்தண்டையில் வந்து குழுமி இருக்கிற எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை மட்டுமே நீ கண்ணோக்கி பார்த்து எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்களுடைய குடும்பங்களுக்கும், என்னுடைய பங்கு சமூகத்திற்கும், என்னுடைய நாட்டிற்கும், என்னுடைய உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவன் தருகிற அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவரே, இந்த புனிதமைக்கு உம்முடைய உடலாலும் இரத்தத்தால் எங்களுடைய எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளின் கருத்தூணி இருக்கச் செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி எத்தனையோ நோயாளிகளுக்கு சுகமளித்த தெய்வம். நம்முடைய பாவங்களுக்காகவே இயேசு கல்வாரியிலே தன்னுடைய உயிரை ஈந்தார். அவருடைய உடலின் இரத்தத்தையும் நமக்கு தானமாக, உணவாக, சக்தியாக கொடுக்கிறார். நாம் மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பாராக. ஆமென். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தொருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உறமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில்
நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவைப் போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசை பெற்ற கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொருவரையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். நன்றி ஜெபம். பாவிகள் எங்களுக்காக பரிந்து பேசிட தூய அன்னையை எமக்களித்த இறைவா உமக்கு நன்றி. அருள் தந்தையர்களுக்காக நன்றி. மூடப்பட்ட ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த வாய்ப்பை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் பாவ நிலையிலேயே தேங்கி எம்மை இழக்காது ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கத்தினால் எம்மை அரவணைத்து தொடர்ந்து வழி நடத்திட வேண்டி நன்றி கூறுகிறோம் இறைவா. ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாளை முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய பங்கின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலி. சிறப்பிக்கிறவர்கள் உயிர்த்த ஆண்டவர் அன்பியம். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தாயே என்ற சிந்தனையின் அடிப்படையில் நாம் நாளைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நாளை தினமும் திருப்பலி மாலை 6 மணிக்கு நடைபெறும். இணையதளத்தின் வழியாக மறுநாள் காலை 6 மணிக்கு நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம், பங்கெடுக்கலாம். திருப்பலியில் பங்கேற்பதும் இந்த வழிபாடுகளை நடத்துவதும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இதை மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசும் நம்முடைய மறை மாவட்டமும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே சமூக இடைவெளியை தயவு செய்து கடைப்பிடியுங்கள். முன்னாடியெல்லாம் எப்படி வேணால் இருக்கலான்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி வேணாலும் இருக்க முடியாது. டிசிப்ளின்டாக ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அதனால் கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். சொல்கிறது நம்ம செய்யணும். எப்படி வேணாலும் இருக்கலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு உங்களால். அதனால் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், குழந்தைகளை வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்ச நாளந்தான், இந்த கொஞ்ச காலத்தில் கொஞ்சம் நம்ம கடைபிடிக்கணும். அதனால் இந்த முன்னாடி வர மாதிரிலாம் ஒட்டிக்கின்னு வர்றது உட்காரதெல்லாம் இனிமேல் கூடாது. சமூக இடைவெளியோட சொல்கிறத கேட்டு நம்ம செயல்படணும். அதே மாதிரி மாஸ்க், முகக்கவசம் இல்லாமல் கோயிலுக்கு வராது. புரியுதுங்களா? கோயிலுக்கு வராது. முகக்கவசத்தோடு வந்து திருப்பலியில் பங்கேற்று பாதுகாப்பாக திரும்பி போகணும். அதனால் அந்த பயம், அச்சம் எதுவும் இல்லாமல் நாம் கடவுளை வழிபடணும். அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஆலயத்தின் வெளியிலையும் எல்லா வழிகளிலும் சானிடைசர், கிருமி நாசினி வைத்திருக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கையை வந்து அடிக்கடி முகத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பழக்கமாகிடுச்சு, அது நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் அது கவனமாக இனிமேல் செயல்படணும். கையை எங்கே வேணால் வச்சுங்க, மூஞ்சில் மட்டும் வைக்காது. புரியுதுங்களா? யாரை தொடாதீங்க, மற்றவங்க தொடாதீங்க. இதெல்லாம் நம்ம கவனமாக இருந்து செயல்படணும். அதனால் நோய் இருக்கிறவங்க, பலவீனமானவங்க தயவு செஞ்சு வெளியில் வராது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய சூழல். அதனால் இதை தயவு செய்து நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நாளை சிறப்பித்து கொடுத்த புனித செபாஸ்டியர் அன்பியம். முன்னாடியெல்லாம் நம்ம அடிக்கடி கூட்டம் வைத்து நிறைய இது செய்யணும், அது செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி தருவோம். அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா அன்பியங்களும் சிறப்பாக செயல்படுறாங்க. அழகான வழிபாடு முறைகளை வழிநடத்தினார்கள், மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே செபாஸ்டியர் அன்பியம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இப்போ தான் அன்பியத்தை பார்க்குறேன் எல்லாரையும். ஸோ அதனால் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழிநடத்த உதவி செய்த
அனைவருக்கும் பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ. அந்தந்த அன்பியங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த அன்பியங்கள் வரலாம், மற்றவர்கள் வரலாம். ஆனாலும் நீங்கள் இந்த நடைமுறை விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய திருப்பலியை நிறைவேற்றி மறையுரையாற்றியவர்கள் அருட்தந்தை டி ஆண்ட்ரூ, திருப்பலி ஆற்றியவர் அம்பத்தூர் பங்கினுடைய பங்கு தந்தை. மிக சிறப்பாக இந்த 2 பேருமே நம்ம பிரிக்கவே முடியாது. 2 பேருமே நிறைய ஒற்றுமை இருக்கிறது. 2 பேருமே ஆண்ட்ரூ. அது மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே பேட்ச்சு. ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூ வந்து மேற்படிப்புக்காக போனதால் கொஞ்சம் அவருடைய ஆர்டினேஷன் தள்ளி போயிடுச்சு. 2 வருஷம் மேற்படிப்பு போனதால். இல்லைன்னா அவங்க 2 பேரும் ஒரே பேட்ச் தான். 2 பேருமே ரொம்ப இனிமையானவங்க, இயல்பாக பழகக்கூடியவங்க, நல்ல பொறுமையாக செயல்படக்கூடியவங்க, கொடுத்த பணியை சிறப்பாக செய்யக்கூடியவங்க. 2 பேருடைய நீங்கள் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மிக சிறப்பாக மறுமலர்ச்சி கொண்டு வந்தவர்கள், ஆலயத்தை கட்டி எழுப்பியவர்கள், மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள், புரிந்து கொண்டு செயல்படப்படக்கூடியவர்கள், நல்ல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி 2 பேருமே நம்ம வந்து இந்த நாளில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இவர்களெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி, எடுத்துக்காட்டு. நல்ல எங்கே போனாலும் இவங்க எந்த குழுவில் இருந்தாலும் அந்த குழுவோடு இணைந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல பண்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள். இவர்களோடு இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடிக்கடி நாங்களும் சந்திப்பதுண்டு. இந்த காலங்களில் இருவருமே மிக சிறந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இருவரும் வந்து நம்முடைய அன்னையை பற்றியும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தையும் பரிந்துரையும் நமக்கு பெற்று தந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக உங்கள் அனைவர் சார்பாக 2 அருட்தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக ஏற்கனவே சொன்னபடி இணையதளத்தின் வழியாக நாளை காலை 6:30 மணிக்கு உங்களுக்கு இது ஒளிபரப்பப்படும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கவும். அன்பியங்கள் அந்தந்த நாளில் மாலை 6 மணிக்கு வர வேண்டும். குறிப்பாக 5, 6, 7 தேதிகளில் நாம் தியானம் வைத்திருக்கிறோம். முக்கியமான தருணம். குறிப்பாக விழாவில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், முழுமையான அற்புதங்களை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாவிலும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்ல தயாரிப்பை மேற்கொள்வோம். இந்த சமயம் இந்த சூழ்நிலையில் அப்படி நம்மால் செய்ய முடியாது. இருந்தாலும் 5, 6, 7 தேதிகளில் அருட்தந்தை செர்ரி அவர்கள், இயேசு சபை குருவானவர், இங்கே தங்கி இந்த திருப்பலிகளையும் தியானத்தையும் வழிநடத்துவார். வர முடியாதவர்கள் இணையதளத்தின் வழியாக நீங்கள் அதை பங்கிடுங்கள். தயவு செய்து இந்த தியானத்தில் பங்கேற்று முழுமையான மனமாற்றம் அடைந்து மீண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அன்னையினுடைய இந்த பிறந்தநாள் விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்து நிறைவான மகிழ்ச்சியை, சமாதானத்தை நம்முடைய குடும்பங்களும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் இதில் பங்கெடுப்போம். ஆக 5, 6, 7 தேதிகளில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுத்து இந்த தியானத்தில் பங்கேற்று திருவிழாவில் நிறைவை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வினக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த திருமகனை இவருள் அடையாளத்தின் வழியாக நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குள்ளே, இந்த அருமையான நாளுக்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்படியான உங்களோடு கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆலயங்கள்லாம் அடைக்கப்பட்டு மக்கள் திருப்பலி காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே, அதுவும் தேவ அன்னை ஆரோக்கிய தாய்க்கு விழாடுக்க வேண்டிய இந்த நாட்களிலே நம்ம உள்ளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் என்பதை அறிவோம். எல்லா குருக்களுக்குமே தெரியும்.
இருந்தாலும் நம்முடைய மாத்தூர் புனித ஆரோக்கிய எண்ணெய் பங்கிலே தந்தை கிளெமெண்ட் அவர்கள் மிக சிறப்பாக என்னுடைய வழிபாடை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். தந்தையை பற்றி நான் அடிக்கடி சிந்திப்பது எல்லாரும் தெரியும், பட் இருந்தால் நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு காரியம் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, தந்தை அவர்கள் அன்னை தெய்வத்தாயின் மீதும் சூசேபர் மீதும் அதிகமான அலாதி ஒரு பிரியம் கொண்ட ஒரு மனிதர். நான் பல முறை பார்த்துருக்கேன். எல்லாருமே நம்ம ஜெபம் செய்வோம், ஜெபமாலை. அவர் தினந்தோறும் காலை என்றாலும் மதியம் என்றாலும் மாலை என்றாலும் இரவு என்றாலும் அன்னை தேவதாய் இந்த ஜெபமாலையை ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர், அன்னையினுடைய அன்பு மகனும் கூட. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் செய்ய முயற்சிக்கிறேன், நான் முடியல. ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது, அது எந்த லாக்டவுனாக இருந்தாலும் சரி, அவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய திருத்தலத்தை சென்று அந்த நாள் முழுவதும் அன்னையோடு கூட அந்த நாளை செலவழிக்கக்கூடிய ஒரு அலாதி ஒரு பிரியம் கொண்ட அற்புதமான ஒரு குருவான அப்படியான ஒரு பங்கு தந்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அன்னையின் மீது இப்படி ஒரு பாசம் கொண்ட, பக்தி கொண்ட, நேசம் கொண்ட அற்புதமான ஒரு தந்தையை கடவுள் எண்ணற்ற விதங்களிலே அவருக்கு எண்ணற்ற திறமைகளை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கூட எங்கு சென்றால் மிக அற்புதமாக பணியாற்றக்கூடிய ஒரு உத்தம குருவானவர். எனவே இந்த நாளிலே எங்கள் இருவரின் சார்பாக, நானும் அருள் தந்தை ஜோ ஆண்ட்ரூ சார்பாக, உங்கள் சார்பாக தந்தைக்கு ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவரிடம் காணப்படுகிற அந்த தேவ அன்னையின் பக்தியை நாமும் கூட பின்பற்ற முயற்சி செய்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாயம் ஆரோக்கியமாதாயம் தாயே நீ வாழ்க. மைந்தர்கள் நாங்கள் கூடி வந்தோம், உன் பாதம் நாடி வந்தோம். போற்றும் மாதாயம் ஆரோக்கியமாதாயம் தாயே நீ வாழ்க. மைந்தர்கள் நாங்கள் கூடி வந்தோம், உன் பாதம் நாடி வந்தோம். வாழ்க தாயே வாழ்க, வாழ்த்துகிறோம் வாழ்க. வரங்களை பெற்றதால் கூறுகிறோம் நன்றி தாயே நீ வாழ்க. போற்றும் மாதாயம் ஆரோக்கியமாதாயம் தாயே நீ வாழ்க. மைந்தர்கள் நாங்கள் கூடி வந்தோம், உன் பாதம் நாடி வந்தோம். நோய்களை சுமந்து வந்தோம், உம் திருத்தலம் நாடி வந்தோம். திருவருள் புரிந்த எம் அன்னை, உம்மை தினம் தினம் வேண்டி வந்தோம். நலம் தந்தாயம்மா நன்றி கூறுகிறோம் அம்மா. நலம் தந்தாயம்மா நன்றி கூறிடுவோம் அம்மா. போற்றும் மாதாயம் ஆரோக்கியமாதாயம் தாயே நீ வாழ்க.
மைந்தர்கள் நாங்கள் கூடி வந்தோம், உன் பாதம் நாடி வந்தோம். வாழ்க தாயே வாழ்க, வாழ்த்துகிறோம் வாழ்க. வரங்களை பெற்றதால் கூறுகிறோம், நன்றி தாயே நீ வாழ்க. வாழ்க தாயே வாழ்க, வாழ்த்துகிறோம் வாழ்க. வரங்களை பெற்றதால் கூறுகிறோம், நன்றி தாயே நீ வாழ்க. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நமது பகுதியின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே